தமிழகத்தில் பல வீடுகளில் இருக்கிற ஒரு பிரச்சனையை கையாண்டு இருக்கிற விதம், அதை அவர் நேர்மையாக அழுகுனது, கடைசியில் ஒரு நம்பிக்கையை வச்சது. அங்கே ஒன்று இங்கே ஒன்று சொல்கிறத விட ஒட்டுமொத்த திரைப்படமே ஒரு திரைப்படமாக இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால கான்டெம்பரரி தமிழ்நாட்டினுடைய நிலையை அப்படி கண்ணாடி வச்சு காட்டின மாதிரி ரொம்ப நுட்பமாக பதிவு பண்ணியிருக்கார் இயக்குனர். வசனம்ங்கிறது ஒரு வசனமெல்லாம் இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம என்ன பேசுமோ அதுதான் போகுது. ஆனால் ஒரு வார்த்தையும் உயிரை காயப்படுத்து. தமிழகத்தினுடைய துயரத்தினுடைய ஒரு கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது வகையில் ஒரு வெளிச்சம், சின்னதாக ஒரு மலைத்துளி மாற்றி விட்டுறாதான்னு ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டே இருந்தேன் இந்த படத்தை. இந்த குடி சாதாரண மனிதர்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறது இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே வேதனையாக இருந்தது. எல்லார் மனசுலையுமே நிற்கிற, என்றைக்குமே தங்கியிருக்கிற ஒரு படமாகவும் அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியாத ஒரு படமாகவும் இருக்கும். ரொம்ப உண்மையாக எடுத்திருக்காங்க. எவ்வளோ தூரம் கதைக்கு ரொம்ப உண்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உண்மையாக எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு மூவி. நிறைய குடும்பங்களுக்கு இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். நிறைய பேருடைய வலி, வேதனை எல்லாமே அதை ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு டைரக்டரே. குரு சோமசுந்தரம் அப்படி இதை தாங்கி பிடிச்சிருக்கிறாரு அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில். குரு சோமசுந்தரம், சஞ்சனா நடராஜன், ஜான் விஜய், இவங்கெல்லாம் புது டைமென்ஷனாக இருக்குது. நடிப்பு அண்ணன் சோமு அண்ணாவோட நடிப்பு எக்ஸ்ட்ராடினரி. இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த மனைவியாக வரக்கூடிய இருக்காங்க இல்லையா, அந்த ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய்மார்களின் பிரதிநிதியாக அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. குடிகாரங்களாக நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா உடனே நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். குரு சோமசுந்தரம் அவ்வளோ பெர்ஃபார்மாக தெரிந்தார். அவர் மட்டும் இல்லை, கூட நடித்த எல்லாருமே சரியான காஸ்டிங் இந்த கதைக்குள்ளே நடந்திருக்கு. தினகரன் சிவலிங்கம்னு ஒரு புது டைரக்டர், அற்புதமான வரவு, தமிழ் சினிமாவின் முக்கியமான வரவு. ஏன்னா ரொம்ப நேர்மையான ஒரு படைப்பாக இருக்குது. பட் இது எவ்வளோ தூரம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் அவரோட கவனம். இதில் எனக்கு தெரிஞ்சு அந்த சிரத்தை, அந்த மெனக்கெடல், எவ்வளோ தூரம் இந்த கதைக்கு உண்மையாக இருக்கணும், சொசைட்டிக்கு எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கணுங்கிறது தான் இந்த படத்தில் தெரிஞ்சது. ரொம்ப உண்மையான ஒரு படமாக எனக்கு தெரிஞ்சது. இந்த டைரக்டர் தமிழ் சமுதாயத்துக்கு, தமிழ் சினிமாவுக்கு, இந்தியன் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம் மாதிரி நான் பார்க்குறேன்.